அண்மை செய்தியை பார்க்கிறோம். விருதுநகரில் மறு வாக்கு எண்ணிக்கை வேண்டும் என தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் கோரிக்கை வைத்திருந்தார். இந்நிலையில் அது தொடர்பாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ பதில் அளித்திருக்கிறார். தேமுதிக விருதுநகர் தொடர்பான புகார் இதுவரை வரவில்லை என்று கூறியிருக்கிறார். தேர்தல் முடிவுகளில் சந்தேகம் இருந்தால் நீதிமன்றத்தை தான் நாட முடியும் என்றும் அவர் இது தொடர்பாக விளக்கத்தை கொடுத்திருக்கிறார். விருதுநகரில் மறு வாக்கு எண்ணிக்கை நடத்தப்பட வேண்டும் என தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் கோரிக்கை விடுத்திருந்த நிலையில் அதற்கு தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ பதிலளித்திருக்கிறார். தேமுதிக விருதுநகர் தொடர்பான புகார் இதுவரை வரவில்லை என்று சத்யபிரதா சாஹூ பதிலளித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விருதுநகர் தொகுதியில் காங்கிரஸ் சார்பாக போட்டியிட்ட மாணிக்கம் தாகூர் வெற்றி பெற்றிருந்த நிலையில் தேமுதிக அதிமுக கூட்டணியுடன் போட்டியிருந்தது, தேர்தலை கண்டிருந்தது. அப்போது விஜய பிரபாகரன் அங்கு வேட்பாளராக இருக்கும் நிலையில் அவர் 4000 வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்திருக்கிறார். இதனால் விஜய பிரபாகரன் வேண்டுமென்றே சூழ்ச்சியால் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறார் என்று ஒரு குற்றச்சாட்டை பிரேமலதா விஜயகாந்த் கூறியிருந்தார். மேலும் காங்கிரஸ் சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற மாணிக்கம் தாகூர் வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்ததாகவும் அதற்கான உரிய ஆதாரங்கள் தங்களிடம் இருந்ததாகவும் இது தொடர்பாக தேர்தல் ஆணையத்தில் புகார் அளித்திருந்ததாகவும் பிரேமலதா விஜயகாந்த் சற்று நேரத்திற்கு முன்பாக செய்தியாளர்களை சந்தித்த போது பேசியிருந்தார். இதனால் விருதுநகர் தொகுதியில் மறு வாக்கு எண்ணிக்கை நடத்தப்பட வேண்டும் என்று கேட்டிருந்தார். இந்நிலையில் அது தொடர்பாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ பதிலளித்திருக்கிறார். தேர்தல் முடிவுகளில் சந்தேகம் இருந்தால் நீதிமன்றத்தை தான் நாட முடியும் என்று கூறியிருக்கிறார். மேலும் விருதுநகரில் மறு வாக்கு எண்ணிக்கை நடத்தப்பட வேண்டும் என்றால் அது தொடர்பாக தலைமை தேர்தல் ஆணையம் தான் முடிவெடுக்கும் என்றும் பேசியிருக்கிறார்.